முதல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதில் முக்கியமான ஆலோசனைகள் பேசப்பட்டதாலாம் சொல்லப்படுது. என்ன உங்களுக்கு எதுவும் இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? ஒன்று, திரு OPS தினகரன் போன்றவர்கள் கூட்டணியில் அவசியம் இருக்க வேண்டும் என்பது பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டதாக தெரிகிறது. அடுத்து அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி அது ஒரு பெரிய அளவில் இன்னும் மக்களிடத்தில் எடுத்து செல்லப்படவில்லை என்பதாக இருக்கு. சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடுத்த ஒரு சர்வேல 50லிருந்து 55 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதாக தெரியுது. அப்ப மீதி இருக்கிற தொகுதிகளில் மிக கடுமையான பணியாற்ற வேண்டியது இருக்கு என்பது. அப்புறம் அடுத்து மாவட்ட செயலாளர்கள், அந்த SIR போன்றவைகள். அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து கொடுத்த உறுதி என்பது கூட்டணி மற்றும் தேர்தல் செலவுகள். இந்த இரண்டையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், களப்பணியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நீங்க அந்த களத்தில் போராடி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதாக. அது களப்பணியில மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு தொய்வு காணப்பட்டதா EPS நினைக்கிறாங்களா? அது எந்த வெளிப்படையாக பேசணும்னா, எந்த ஒரு அதிமுக முக்கியஸ்தர்களிடத்திலும் இந்த முறை நாம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கிற அந்த நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் காணப்படலை. அதற்கு காரணம் என்னன்னா, என்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாரோ அந்த பிள்ளையார் சொல்லியிலிருந்து அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே எதிர் விளைவுகளை, எதிர்மறை விளைவுகளை மட்டுமே தான் இவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அது பேசப்பட்டிருக்கிறது. இப்போ பொதுவாக களத்தில் நம்ம பார்க்கிற பொழுது இன்றைய ஆளுகிற திமுக அவர்கள் அந்த கூட்டணி பலம்னு எடுத்தீங்கன்னா ஒரு 40% அந்த வாக்கு வங்கி என்று அவர்கள் கணக்கு சொல்றாங்க. அதிமுக தரப்புல அதிமுக வாங்கின அந்த 20-21% வாக்குகள், பிஜேபி வாங்கின அந்த 18%, OPS தினகரனை அது உள் அடக்கியது அந்த 39% வாக்குகள். அதுல அமித்ஷா அவர்கள் சொன்ன பொழுது அந்த வாக்கு வங்கி திமுகவை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும்னு. ஆனா அதுல ஒரு குறைபாடுகள் தான் ஏற்பட்டிருக்கு. அது இன்றைய தேதிக்கு ஒரு 30% மட்டுமே தான் அது இருக்கும். OPS தினகரன் சேர்ந்தாலும் நான் சொல்றேன், அது ஒரு 30% அது இருக்கும் என்பதாக அது பார்க்கப்படுது. விஜயை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி, 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, பெண்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், இவங்க வாக்குகள் ஒரு கணிசமாக இருக்கு. கடந்த காலங்களில் திமுகவுக்கு, அதாவது அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்த அந்த 40-45% இருந்த அந்த வாக்கு வங்கி தனித்து நின்று போட்டியிட்டு 45% பெற்ற அந்த வாக்கு வங்கியில கடைசியா எடப்பாடி பழனிசாமி பெற்றது 20%. மீதம் இருக்கிற அந்த 25% திமுக கூட்டணிகளுக்கு போச்சு, சீமானுக்கு போச்சு, கமலஹாசனுக்கு போச்சு, பல்வேறாக அது பிரிந்திருந்தது. இப்போ இதுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கின்ற இடத்தில் இப்ப நயினார் நாகேந்திரன் வெளிப்படையா 2 பேரும் சேரணும், OPSம் EPSம் சேரணும்னு ஏன் இப்ப? அதனாலதான் உங்களுக்கு அந்த கணக்கையே சொன்னேன். 20ம் 18ம் சேர்ந்தா அந்த 38. அவர்கள் 2 பேர் சேர்ந்ததையே நாம் இதைத்தான் அமித்ஷா அவர்களும் சொன்னாரு. ஆனா அந்த 38 அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தா அந்த 38ங்கிறது 45 ஆகணும். இதுதான் திரு அமித்ஷா அவர்களது எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்புல அது வளரலைன்னா கூட பரவாயில்ல, அதே ரீடைன் கூட ஆகல. அது காரணம் என்னன்னா, the momentum is lost. இது நடந்திருக்கலாம். பிஜேபி கூட்டணி அறிவிச்ச அந்த ஏப்ரல்லையே ஒரு ஜூன் ஜூலை மாதங்கள்ல, குறைஞ்சபட்ச செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருந்தா. ஆனா எல்லோருமே இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். தேர்தல் அந்த பிரச்சார காலங்கள், தேர்தல் அறிவிச்ச உடனே அந்த ஒரு மாதம் அந்த பிரச்சார காலம் 20 நாள் இருக்கு இல்லையா? இப்ப அதிமுகலயே வழக்கமா எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், அவர்கள் ஒரு நாளைக்கு 10 தொகுதி பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க.
அந்த 20-23 நாள் தொடர் பிரச்சாரத்துல 234 தொகுதியை கவர் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த தொகுதிக்கு வந்து சென்ற உடனே அந்த தொகுதியில வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த ட்ரெண்ட் உருவாயிடும். அந்த அளவுக்கு பிரச்சார வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா கூட அவர் அடுத்த கட்ட தலைவர்கள் பிரச்சாரத்துக்கே இல்ல. அவர் யாரையும் அனுமதிக்கல, வளர்த்தல. அமித்ஷா வர்றாருல்ல, அதான் அமித்ஷா வர்றாரு, மோடியே வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு அல்லது நெகட்டிவ் இம்பாக்ட். இந்த கூட்டணி விஷயத்துல அமித்ஷா ஏதாவது இந்த வருகையில ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அது இருக்கலாம். இதுல இன்னும் ஒரு விஷயம், விஜய் இன்றைக்கு செங்கோட்டையன் அவரோட கைகோர்த்து இருக்கிறதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா பாணியில ஒரு நாளைக்கு 10 தொகுதின்னு 23 நாள் அவங்க பிரச்சாரத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பெரிய கிரவுட் புல்லிங் ஏற்படும். அந்த கிரவுட் புல்லிங் ஏற்படும் போது அந்த களம் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கும். அதை எடப்பாடி பழனிசாமியால ஈடு கொடுக்க முடியாது. அடுத்து இன்னும் ஒரே விஷயம், சட்டமன்றம் முடிஞ்ச உடனே தொடர்ச்சியா உள்ளாட்சி தேர்தல் வந்துரும். ஆமா. அப்ப கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? அது கட்சி சின்னம் கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை? உள்ளாட்சியில. அப்ப இன்னைக்கு விஜய்க்கு இல்லாம இருக்கிற அந்த லோக்கல் கட்டமைப்பு, பூத் லெவல் சொல்றோம் இல்லையா, அங்கங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஜய் ஆதரவு வாக்குகளோட அந்த இளைஞர்களோட தப்பி நான் பிரசிடென்ட்டுக்கு நின்னுக்கிறேன், நீங்க வார்டு கவுன்சிலருக்கு நின்னுக்குங்க அப்படின்னு அந்த கேடரும் அந்த பூத் லெவலும் அந்த கள அளவுல அது செட்டில் ஆயிடும். ஏன்னா அவர்களுக்கு அந்த பஞ்சாயத்துல தலைவர் ஆகணும், அதுதான் முக்கியமா இருக்கும். இந்த பாதிப்புகளை எல்லாம் சரி கட்டக்கூடிய அளவுக்கு களத்தை திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை தயார் செய்யல.